ரோமர் 12வது அதிகாரம் ரோமர் 12:2 ஒருத்தர் எடுத்துக்கோங்க. பிலிப்பியர் 4:8 ஒருத்தர் எடுத்துங்க வாசிங்க. ரோமர் 12:2. பிலிப்பியர் 4:8. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, இன்னைக்கு நம்ம வசனத்திலிருந்து நம்ம லைஃப்பை லைஃப் பேட்டர்னை நம்ம சேஞ்ச் பண்ணணும். சேஞ்சிங் லைஃப் பேட்டர்ன். நம்ம சிந்திக்கிற சிந்தனை, நம்மளுடைய பேசுகிற வார்த்தைகள், நாம் நடக்கிற நடக்கை, நாம் பழகுகிற அந்த பழக்கம், இதெல்லாம் மாறணும். இதெல்லாம் மாறினாதான் உண்மையான சமாதானத்தை நீங்கள் இந்த ஆண்டவர் கொடுத்த இந்த உலகத்தில் நீங்கள் அனுபவிக்க முடியும். உண்மையான சந்தோஷத்தை நீங்கள் அடைய முடியும். நீங்கள் பேசுகிற பேச்சு எல்லாமே மாறணும். நாம் ஆண்டவரை தேடுறோம், ஆராதிக்கிறோம். இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப ஃபயராக இருப்போம். ஏன்னா இன்றைக்கி என்ன நாள்? சண்டேனா ஆண்டோட சமூகத்தில் ஃபுல்லாக ஆராதிச்சுட்டு ஹல்லேலூயா கர்த்தரை பாடிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி வசனத்தை கேட்டு ஆமென் ஹல்லேலூயான்னு சொல்லிட்டு சாயங்காலம் வரைக்கும் அந்த சார்ஜ் இருக்கும். மறுநாள் பேட்ரி ஃபுல்லாக டவுன் ஆகிட்டு என்ன ஆகிடுவோம்? பழைய குருடி கதவை திரடி. சொல்லுங்கள், பழைய குருடி கதவை திரடி அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன விரும்புகிறோமோ, நாம் என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம என்ன பண்ணுவோம்? செய்ய ஆரம்பிச்சிருவோம். வாழ்க்கை முறை மாற வேண்டும். சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? வாழ்க்கை முறை மாறணும். இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள் இருக்கக்கூடாது. அன்னைக்கு அப்படி இருந்த அது வேற வாய். இன்னைக்கு என்னடா இப்படி இருக்கிற, ஏன் இப்படி பண்ற? நான் அப்படி தான் இருப்பேன், நீ வந்தாவா இல்லை நான் அங்கேயே இரு. இப்படி சொன்னாவது உங்களுக்கு மனசில் ஏறுதா அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்படி சொன்னாவது என்றைக்குமே ஒரே வாயாக இருக்க நம்ம கற்றுக்கணும். என்றைக்குமே ஒரே நடக்கையில் இருக்க நம்ம கற்றுக்கணும். இன்னைக்கு எப்படி ஆண்டவர் ஆராதிக்கிறியோ அந்த எனர்ஜி வீட்டில் போனாலும் இருக்கணும் உனக்கு. இதுதான் வாழ்க்கை முறை மாறுவது. நான் மாதிரி பேசுனாங்க தெரியுமா? அந்நிய பாஷையில் பேசினா அப்படி நிரம்பி பேசுவாங்க. யாருமா அந்த போகிறாங்களே அவர் தான், அந்த அம்மா தான். என்னடா சொல்கிற? அது நான் மாதிரி பேசும் தெரியுமா? அது வாயை திறந்தாலே ஜீவநதியாய் வாயிலேருந்து வெளியே வரும். என்ன வார்த்தை? அந்தந்த வார்த்தை இலக்கணமாக பேசுவாங்களடா. அவங்களோட அந்நிய பாஷையில் பேசுகிறாங்கன்ற.
பெர்க்மன் செய்ய பாட்டு ஒன்று இருக்கு. என்ன பாட்டு? வழிந்து ஓடுகிறது. என்ன பாட்டு பாது? என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, வழிந்து ஓடுகிறது. எதில் வழியுது? எது நிரம்புது? எனக்குள்ளே கெட்ட வார்த்தை அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ள நடக்க அது நிற்காது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது. எதில்? அதில் நிரம்பி ஓடுகிறது. அபிஷேக நதி நானே. எந்த அபிஷேகம்? புலம்பலுக்கு எதிரானேன் அப்படின்னு அழகா என்ன பாடியிருக்காரு பெர்க்மன்ஸ் ஐயா? பாடியிருக்கிறார். அபிஷேக, நம்ம பாட்டு, அபிஷேக நதி நானே, சண்டை போடுறது ஓய மாட்டேன். அபிஷேக நதி நானே, நான் நடக்கைய மாற்ற மாட்டேன். ஹலோ, அபிஷேக நதி நானே, யாரு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். அப்புறம் என்ன வரும் அந்த பாட்டில்? பாடுங்களேன்னா அமைதியாயிட்டீங்க. ஹலோ, அந்த பாட்டை போடுப்பா, எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? பாடலாமா வேணாவா? நீங்கள் பாடுறத பாடுங்க, நான் பாடுறத பாடுறேன். டேய் பாட்டை போடுப்பா. எல்லாம் சேர்ந்து பாடலாம் அந்த பாட்டு. பெர்க்மன் செய்ய பாட்டு, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழி. பாடலாமா வேணாவா? என்ன பண்ணுறது? இல்லை மனசில் யோசனைகள் போயிட்டு இருக்குதா? பாஸ்டர் பேசுகிறாரு, என்ன பேசுகிறாருன்னு யோசனை போதா? இல்லை நம்ம நிலைமை எப்படி இருக்கான்னு யோசிக்கிறீங்களா? எனக்கு ஒன்றுமே புரியல. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, ஓடுகிறது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். அபிஷேக நதி நானே, பரவிடுவேன். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம். ரொம்ப அருமையான பாட்டுல, அதை மாத்தாத, அப்படியே வச்சுக்கோ. அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவேன் அப்படின்னு அழகா பாடியிருக்கிறார். நம்ம என்ன பாடுவோம்? நம்ம அபிஷேகம் அகிலமெங்கும் பரவணுமா? அகிலம்னா நீ உலகம் சுத்தம் அப்படி சுற்றி பரவுறதில்ல, நீ இருக்கிற இடம் அகிலம். அதுதான் உன் சமுதாயத்தில் உன் அபிஷேகம் பரவணும். ஆனால் நம்ம சமுதாயத்தில் நம்மளை குறித்து 4 பேர் கிட்ட கேட்டால் தான் தெரியணும் இவங்க யாருன்னு. வாழ்க்கை முறை மாறணும். அபிஷேக நதி நானே, இந்த ஊரில் என்ன கேட்டுப்பாரு, நான் எப்பேற்பட்ட ஆளுன்னு அவங்க சொல்லுவாங்க. ஒழுங்கா ஜாக்கிரதையா என்கிட்ட இருந்துக்கோ. நம்ம அபிஷேகம் எப்படி இருக்குது? நம்ம அபிஷேகம் எப்படி இருக்குது? ஜாக்கிரதை. யாருக்கிட்ட பேசுறன்னு பார்த்து பேசு.
யாருக்கிட்ட நீ நிற்கிறன்னு பார்த்து நடந்துக்கோ, ஜாக்கிரதையாயிரு. இதுவா அபிஷேகம்? இதுவா வாழ்க்கை, கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை? அமைதியா இருக்கிறேன்னு பார்க்குறியா? இறங்கினா ஜாக்கிரதை, இறங்கணும்னா அவ்வளவுதான். நீ இதுவல்ல அபிஷேகம். வாழ்க்கை முறை மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை முறை மாறணும். நம்முடைய மனசு புதுப்பிக்கப்படணும். மனது புதுப்பிக்கப்படணும். சொல்லுங்க பார்க்கலாம். மனது புதுப்பிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக புதுப்பிக்கணும். கிறிஸ்துவனுக்குள்ள வாழணும். கிறிஸ்துவனுக்குள்ள வெளிப்படணும். உன் கெத்தை நீ காட்டக்கூடாது. கிறிஸ்து தான் உனக்கு அடையாளம். இயேசு தான் உனக்கு அடையாளம். 40 வருஷம் ஆயிடுச்சு இந்த உலகத்தில். 43. இந்த இடத்துக்கு எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரு 45-50 வருஷம் இருக்குமா? 50 வருஷம் இருக்கும். நான் பிறந்து ஒரு 43 வருஷம் ஆயிடுச்சு. நீங்கள் எந்த ஊருங்கன்னு என்ன கேட்குறாங்க. இப்போ நீ எந்த ஊர், யார் பாயூருன்னு என்ன கேட்குறாங்க. நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு யாரும் தெரியலையா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எனக்குள்ள கிறிஸ்து வாழ்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அடையாளம் யாரு? உங்க அடையாளம் யாரு? உங்க அடையாளம் நிறைய பேருக்கு அடையாளம் ஒரு அடையாளம் வச்சிருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு பணம் தான் அவங்களுக்கு அடையாளமா இருக்கும். ஒரு சிலருக்கு அவங்க அந்த ஏரியாவில் இருக்கிற கெத்து தான் அவங்களுக்கு அடையாளம். ஒரு சிலருக்கு அவங்க பேசுகிற பேச்சு தான் அவங்களுக்கு. அந்த பேச்சு அவங்க கட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பேட்ரி சொங்கின்னு ஆயிடுவாங்க. சொயிங் அப்படின்னு ஆயிடுவாங்க. அவங்களோட பலமே எது? எல்லாருக்கும் ஒன்று இருக்குது பலம். அவங்களுக்கு இருக்கிற ஸ்டைலாக அப்படி போய் பசங்களுக்கு அந்த ஸ்டைலு ட்ரெஸ்ஸிங்லாம் இல்லைன்னா அப்படியே சொங்கின்னு ஆகிடுவானுங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அதான் கெத்து. ஆனால் அவன் போய் நின்று பேசி பாரு, அவன்கிட்ட ஒரு மண்ணும் தெரியாது. பார்க்குறது அப்படியே வெளியே பந்தாவா அப்படி பசங்க எப்படி போட்டுக்கிறானுங்க, இப்படி நடக்கிறானுங்க. என்னன்னா அவங்க அடையாளம் எது? இதுதான் அவங்க அடையாளம். முக்கா பேண்ட்டை போட்டுக்கின்னு, டேய் எல்லாம் எனக்கு தெரியும்டா, உங்களுக்கு மேலே நான் நடப்பேன் நான். அந்த மாதிரி ஒரு சிலர் அடையாளம் சில பசங்களுக்கு பைக்கு தான் அடையாளம். என்னது? எல்லாம் நல்லது வச்சுக்கோ, சந்தோஷமா இருங்க வச்சுக்கிட்டு. R15 பைக்கு தான் அடையாளம். பசங்களுக்கு, பொம்பளை பசங்களுக்கு அவங்களுக்கு அது அடையாளம். மேக்கப், லிப்ஸ்டிக், பவுடர் இல்லைன்னா அவங்களால வெளியே போகவே முடியாது. பவுடர் தான் அவங்களுக்கு அடையாளம். லிப்ஸ்டிக் தான் உங்களுக்கு அடையாளம். ஒருத்தன் வெளியே போகிறேன், அப்படியே கடைக்கு அப்படியே நடந்து போனேன். கடை முடி வெட்டுற கடைக்கு எதிர நிற்கிறான். டேய் எங்கடா போயிட்டு வர? முடி வெட்டின்னு வரேன். எங்கடா முடி எங்கடா வெட்டினேன்? ஃபுல்லாக அப்படி ஷார்ட் அடிச்சுட்டுக்கிறான். ஷார்ட் அடிச்சுட்டு முடி அப்படி பந்தா விட்டுக்கிறான். சரி, அவனுக்கு அது பிடிச்சிக்குது, ரைட்டு. டேய் என்னடா வெட்டிக்கிற முடிய, போய் உள்ளே போய் வெட்டு. போகிறேன், போயிட்டேன், வெட்டிக்கின்னு வெளியே வரேன்னு சொல்லிட்டு அப்படி போகிறேன். போயிட்டு கொஞ்ச நாள் திரும்பினா ஆளை காணோம். அந்த ஸ்பாட்ல எஸ்கேப் ஆயிட்டான். அடையாளம் அவன் முடிதான் அவனுக்கு அடையாளம். நீ முடியை வச்சுக்கோ, நீ குடுமியை போட்டுக்கோ, நீ எதுவெல்லாம் போட்டுக்கோ,
ஆனால் உன் அடையாளம் அதுவாக இருக்கக்கூடாது. அதுதான் நான் சொல்ல வரேன். லிப்டிக்கும் அடையாளமாக இருக்கக்கூடாது, பவுடரும் அடையாளமாக இருக்கக்கூடாது, அழகு உனக்கு அடையாளமாக இருக்கக்கூடாது. என்னது? அழகு அடையாளமாக இருக்கக்கூடாது. உன் வெளி தோற்றம் அடையாளமாக இருக்கக்கூடாது, உன்னுடைய ஸ்டைல் அடையாளமாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் அடையாளம்னா நீ வாழ்க்கையில் இன்னும் கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. ஆண்டவருக்குள்ளே நீ இன்னும் வளரலன்னு அர்த்தம். நீ இதெல்லாம் வேணான்னு நான் சொல்லலை, இதெல்லாம் உனக்கு வேணான்னு சொல்லலை. இதை தாண்டி உனக்குள்ளே இருக்கிற இயேசுதான் உன் அடையாளமாக வெளியே நீ காட்டணும். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? கிறிஸ்து உனக்கு அடையாளமாக இருக்கணும், கிறிஸ்துவை நீ வெளிப்படுத்துகிறவனா இருக்கணும். ஒரு சிலருக்கு அவங்க கூட மாசா ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படி இருந்தால் தான் அவங்க கெத்தாவாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு சொந்தமாக அப்படியே மாசா எல்லா சொந்தமாக என்கிட்ட இருக்குது பார்த்தியா அப்படின்னு அதே அடையாளம் அவங்களுக்கு. ஏரியாவில் பார்த்தியா எங்கள் சொந்தக்காரங்க பேர் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அது அவங்களுக்கு அடையாளமாக இருக்கும். உன் அடையாளம் கிறிஸ்துவா இருக்க வேண்டும். நம் அடையாளம் கிறிஸ்துவா இருக்கணும். உன் பலம் கிறிஸ்துவா இருக்கணும். போகும் இடமெல்லாம் நதி பாயும் இடமெல்லாம். என்ன நதி பாஞ்சுக்கினுக்குது? கூம் நதி பாயும் இடமெல்லாம் வாயை திறந்தால் பேசுவேனே, அசிங்கமா பேசுவேனே. நாம் பேசும்போது பக்கத்தில் யாரும் நிற்க முடியாது, அவ்வளோ பவரா வாயிலிருந்து வரும். வெளியே என்ன வரும்? கெட்ட வார்த்தை வெளியே வருமே. வாழ்க்கை மாறணுங்க. அல்லேலூயா. நான் சொல்ற எத்தனை பேருக்கு புரியுது? நான் செய்யறது யாருக்குமே தெரியாதே, எனக்கு மட்டும்தான் தெரியுமே, அவ்வளோ நான் உஷாரா இருப்பேனே. வாழ்க்கை மாறணும். நான் சொல்றது புரியுதா? அல்லேலூயா. லைஃப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணணுங்க, வாழ்க்கை முறையை மாற்றணும். அங்கே தான் ஜீவ ஊற்று இருக்குது. ஏன் இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னா, உனக்கு முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை நீ பார்க்கணும், உன் வாழ்க்கை நன்மையினால் நிரம்பி இருக்கணும், நீ சமாதானமாக உன் குடும்பத்தை நீ வாழணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம மாற்றணும். உன்னை குறித்து வைத்திருக்கிற அந்த தரிசனம், ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. ஒரு பெரிய தரிசனம் இருக்கு. அந்த தரிசனங்களை இந்த உலகத்தில் நீ பார்க்கணும். எதுக்கு அப்போ இந்த உலகத்தில் உன்னை ஆண்டவர் கொண்டு வந்தார்? எதுக்கு நீ எதுக்கு பிறந்த? எதுக்கு உன்னை பெற்று எடுத்தாங்க? எதுக்கு தான் நீங்கள் இருக்கிறீங்க? ஏதோ வாழ்ந்து அப்படியே போயிடலாம் உடனே, அதுக்காக வந்த? அப்போ இன்றைக்கே செத்துரு. இந்த உலகம் வேணான்னா இன்றைக்கே செத்துரு. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு பிறப்புன்னு ஒன்று வச்சிருக்கிறாருன்னா அது ஒரு நோக்கம் இருக்குது. அதில் அந்த நோக்கத்தை கர்த்தர் உன்னை எதுக்கு கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்தையும் தரிசனத்தையும் நீ பார்க்கணும். வாழ்க்கையில் பார்க்கணும். உன் லைஃப் பேட்டர்ன் மாறணும், வாழ்க்கை முறை மாற வேண்டும், மனசை புதுப்பிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். மனசை புதுப்பிக்க வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மனது புதுப்பிக்கப்படணும். நீ சிந்திக்கிற சிந்தனை மாறணும். யார்னா என்ன திட்டுனாங்கன்னா 2 நாள் பேச மாட்டேனே, எனக்குள்ள வைராக்கியம் நிறைஞ்சி இருக்குதே, எனக்குள்ள இருக்கிற அந்த வைராக்கியம் விட்டு கொடுக்க மாட்டேன், அவ்வளோ திமிரா நான் இருப்பேன், என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற?
என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எதில் என்ன நிரம்புது உன் பாத்திரம்? வசனம் நிரம்புதா, இல்லை ஆண்டவர் நிரம்பி இருக்கிறாரா? வைராக்கியங்கள் நிரம்பி இருக்குதா? மாம்ச கிரியைகள் நிரம்பி இருக்குதா? சண்டே வந்த மட்டும் ஹalleluya சபபரபல சகலமா நமனதனமனதனதன ஹalleluya சோத்ர ஆண்டவரே சோத்ர ஆண்டவரே சோத்ர ஆண்டவரே சோத்ர ஆண்டவரே. டேய் போ அப்படின்ட்டு போயின்னு இருப்பார் ஆண்டவர். சும்மா வந்துட்டேன், பேசுறதெல்லாம் பேசிட்டேன், பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டேன், சர்ச்சுக்கு வந்துட்டான் சர்ச்சுக்கு. என்னத்த ஆண்டவர் எனக்கு செய்கிறார்? என்னத்த கண்ட நீ என்ன பண்ண ஆண்டவருக்கு? முதல்ல நீ ஒழுங்காக இருக்கிறியா? முதல்ல நீங்கள் ஒழுங்காக இருக்கிறீங்களா அப்படின்னு ஆண்டவர் கேட்டால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஹல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா? இன்னும் பிரசங்கமே ஆரம்பிக்கல, முதல் வரியே நான் தோணல. ஐயோ மணி ஆகிப்போச்சு. இந்த மனுஷன் எடுத்தாருன்னா 1 மணி நேரம் எடுப்பாரு. பின்னாடி இருக்கிறவங்க மைண்ட் வாய்ஸ்லாம் எனக்கு தெரியுது. அப்படியே அதுக்கு தானே நாங்கள் 9 மணிக்கு வரோம். அதுக்கு தானே நாங்கள் பாட்டு 3 பாட்டு முடிச்சுட்டு சீக்கிரம் முடிச்சுட்டு சீக்கிரம் போயிடலான்னு வரோம். என்னமோ இவங்க பேசுகிறவங்க கேட்குறவங்களாம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுட்டு அந்த வார்த்தையை அந்த வாரம் ஃபுல்லாக செயல்படுத்துகிற மாதிரியும், ஒவ்வொரு நாளும் இவங்க வாழ்க்கையை வசனத்தை கேட்டு கேட்டு நடக்கிற மாதிரியும் பேசுவாங்க. யாரு? ஹலோ, சொல்கிறது புரியுதா? புரிஞ்சவங்க ராமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம மனசு நல்லா கவனிங்க. ஒரு சிலருடைய பாத்திரம் எதில் நிரம்பி இருக்கு தெரியுமா? டிப்ரெஷனில் நிரம்பி இருக்கு. ஒரு சிலரோட பாத்திரம் மன சோர்வாகி அப்படியே டிப்ரெஷனில் நிரம்பி இருக்கு. ஒரு சிலரோட பாத்திரம், உங்கள் பாத்திரம் எதில் நிரம்பி இருக்குன்னு பாருங்க. ஒரு சிலரோட பாத்திரம் வேற ஒரு விதமாக நிரம்பி இருக்கும், வைராக்கியம் அது மாதிரி இருக்கும். ஒரு சிலரோட பாத்திரம் உலகத்தின் காரியம், உலகத்தின் ஆசையில் நிரம்பி இருக்கும். ஒரு சிலரோட பாத்திரம், பிள்ளைங்களுடைய பாத்திரம் எதில் நிரம்பி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட எண்ணம் ஃபுல்லாக இந்த முடி வெட்டுறதுலையும் இந்த முக்கா பேண்ட் போட்டுன்னு சுற்றுறதுலையும் இதில் நிரம்பி இருக்கும். ஏய் ஜோம் பண்ணியாடா, ஏன்மா வரேன், போயிட்டு வரேன். வசனத்தை கேட்குறியடா, இல்லை அதில் நிரம்பலை. இப்படி இருந்தால் எப்படி உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்? வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? எனக்கு இதெல்லாம் கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன், இது வேணும் அது வேணும்னு நினைக்கிறேன். எப்படி உனக்கு கிடைக்கும்? உன் பாத்திரம் வேற மாதிரி நிரம்பி இருக்கு. ஆயாங்களுடைய பாத்திரம் கூடி பேசுறதுல நிரம்பி இருக்கும். என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய மனசு நம்ம புதுப்பிக்கப்படலைன்னா பழைய குப்பைகள் அப்படியே தேங்கி இருக்குமா. மனசை புதுப்பிக்கப்படலைன்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுறவங்க பார்த்துக்கிறீங்களா? ட்ரைனேஜ் என்ன பண்ணுவாங்க? க்ளீன் பண்ணுவாங்க. 6 மாதத்துக்கு ஒரு முறை இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை திடீர்னு க்ளீன் பண்ணுவாங்க. எப்போ தெரியுமா க்ளீன் பண்ணுவானுங்க? குப்பை ஃபுல்லாக அடைச்சிக்கின்னு தண்ணி வெளியே வரலன்னா என்ன பண்ணுவான்? உடனே ட்ரைனேஜுக்காரங்க இறங்கி அது குப்பையெல்லாம் எடுப்பானுங்க பாரு. அது அடிக்கும் பாரு நாத்தம், பயங்கர நாற்றம் அடிக்கும். ஏன் எடுக்கிறானுங்க? குப்பை அடைச்சிக்கிச்சு. அது எடுத்து போட்டால் மட்டும் சுத்தமாயிருமா? அப்போ கூட அது நாற்றம் அடிக்கும். ஆக்சுவலாக என்ன பண்ணணும், அந்த ட்ரைனேஜை நீட்டாக வச்சுக்கணும். எப்போவுமே தண்ணி ஃப்ளோவில் இருக்கிற மாதிரியே இருந்தால் தான் அந்த இடம் சுத்தமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே போல தான் உன் மனசு, நம்ம மனசு ஒவ்வொரு நாளும் வசனத்தினாலே புதுப்பிக்கப்படவில்லை என்று சொன்னால், நம்ம இருதயம் அப்படியே குப்பை கிடங்கு மாதிரி ஆயிரும், ட்ரைனேஜ் மாதிரி ஆயிரும், ஸ்டாக்னன்ட் ஆகிடும். என்னவாயிரும்? ஸ்டாக்னன்ட் ஆகிடும். பழைய கதையே நீ மனசில் போட்டு 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 அதுலேயே நீ வாழ்ந்துக்கிட்டு இருப்ப.
ஏன்னா உன் மனசு கர்த்தருடைய வார்த்தையினால புதுப்பிக்கப்படலை. நீ உன்னுடைய தோல்விகளை நினைச்சே நீ சிந்திச்சுக்கிட்டு அப்படியே வாழ்ந்துகிட்டு இருப்ப. பழைய குப்பைகளையே மனசுல போட்டு அது அப்படியே உள்ள தேங்கி தேங்கி அது கடைசியில் எதை பாதிக்கும்? உன் இருதயத்தை பாதிக்கும், உன் சரீரத்தை பாதிக்கும், உன்னுடைய நரம்புகளை பாதிக்கும், உன் மனதை பாதிக்கும். உன் சரீரத்தில் வியாதி அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிடும். வியாதின்னு ஒன்று ஆண்டவர் கொடுக்கவே இல்லைங்க. வியாதியை உருவாக்குறதே மனுஷன் தானா. சயின்டிஸ்ட் ரீசெண்டாக இந்தியன் பேப்பரில் சொல்லியிருக்கிறாங்க, மனுஷனுக்கு மறிக்கிற ஒரு இதுவே இல்லையே. மனுஷனுடைய அந்த பாடியை செக் பண்ணிவிட்டு சயின்டிஸ்ட்லாம் பேசுகிறாங்களாம், இவனுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு அணுக்களும் ஒவ்வொரு அங்கங்களும் ஒரு வல்லமை வாய்ந்தது. அவன் மறிக்கணுன்ற அவசியமே கிடையாது, மறிக்கணுன்ற அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக 200 வருஷம் வாழ்ந்தா கூட அவனுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லையா. அது 200 வருஷம் வாழ்ந்தா கூட, நல்லா கவனிங்க, ஒரு மனுஷன் 200 வருஷம் இருந்தால் கூட அது ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சரீரத்தை ஒரு மகிமையின் சரீரமாக கர்த்தர் படைச்சிருக்கிறார். ஆனால் அதில் எப்படி அந்த மகிமையின் சரீரத்தில் ஏன் வியாதி வருது, ஏன் பிரச்சனை வருது அந்த சரீரத்தில், ஏன் செத்து போயிடுறான்? காரணம் என்னன்னா, அவன் சிந்திக்கிற சிந்தனை முறை, அவன் பேசுகிற பேச்சு, அவன் உள்வாங்குகிற காரியங்கள், இதெல்லாம் மனசுல தேங்கி தேங்கி அது என்ன ஆகுதுன்னா அது வேற மாதிரி ரியாக்ட் ஆகுதான். அதுதான் மனசுல மனுஷனுக்கு மரணத்தை கொண்டு வருதான். நமக்கு இருக்கிற அந்த பழக்க வழக்கம்னா குடி, சிகரெட்டு, அது இது மட்டும் கிடையாது. நாம் பேசுகிற பேச்சு, நாம் செய்கிற செய்கைகள், நம்ம இருதயத்தில் வச்சிருக்கிற காரியங்கள், இதெல்லாம் என்ன ஆகுது? இதுதான் மனுஷனுக்கு கடைசி வியாதியா மாறுதான். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம மனசை நம்ம புதுப்பிக்கப்படலைன்னா நம்ம எமோஷனலா வீக் ஆயிடுவோமா, மன ரீதியா பிரச்சனை வந்துகிட்டே இருக்குமா, மனசை புதுப்பிக்கலையா. எதனா ஒன்று சொன்னா போதும், உடனே போய் பழைய கதைக்கு போய் எனக்கு என்ன, நான் யாரு, எனக்குன்னு யார் இருக்கிறா. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும் ஒரு கதை, அதை இழுத்து போட்டு மண்டியில் போட்டுக்கின்னு அதை தியானிச்சுன்னு உட்காந்து இருப்பாங்க. இதெல்லாம் நடந்துச்சு, அப்பத்துலேருந்தே எனக்கு நடந்துன்னு தான் இருக்குது. எப்பத்துலேருந்து? அப்பத்துலேருந்தே இது நடந்துன்னு தாங்க, அப்பத்துலேருந்தே நான் இப்படி தான் இருக்கிறேன், நான் என்ன பண்ணுறது? மனசு புதுப்பிக்கப்படலைன்னா என்னென்ன நடக்குது பாருங்க, உங்கள் பாடியில் என்னென்ன நடக்குது பாருங்க. சந்தேகம், குழப்பம், வாழ்க்கை குறித்து ஒரு நோக்கமே இல்லாத வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. யார் தெரியுமா? மனசை புதுப்பிக்காதவங்க. இருதயத்தில் தேவையில்லாத காரியங்களை போட்டு ஆண்டவர் எதற்காக இந்த அவங்களுக்குன்னு ஒரு பெரிய நோக்கத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதை அவங்களால அதை யோசிக்கவே முடியாது. ஏன் யோசிக்க முடியல? அவங்க இங்கேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ட்ரைனேஜுக்குள்ளே இருக்கிற குப்பையை அழுக்கு போல அது உள்ளே மாட்டிக்கின்னு சிக்கிக்கின்னு இருக்கிறாங்க. ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கிற அந்த திட்டம் அவங்களுக்கு கண்ணில் தெரியவே தெரியாது. ஏன் தெரியாதுன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை வேற அப்படியே இருக்கு, ஸ்டாக்னண்டா இருக்கு. வாழ்க்கையை புதுப்பிக்காதவங்க என்ன தெரியுமா, அவங்களுடைய ஐடென்டிட்டியை தொலைச்ச மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. ஐடென்டிட்டி பிரச்சனை வந்துடும். அவங்கள பாரு, அவங்களாம் அப்படி இருக்கிறாங்க, என்ன பாரு, அவங்களுக்குள்ளே அவங்கள கம்பேர் பண்ண ஆரம்பிச்சார். வெளியே சொல்ல மாட்டாங்க, அவங்களுள்ள கம்பேர் பண்ணி அப்படியே இன்னும் என்ன பண்ணுவாங்க, அப்படியே போயிடுவாங்க. விசுவாசம் வளராது, விசுவாசம் அவங்களுக்குள்ள வளரவே வளராது. நெகட்டிவான தாட்ஸ் நிறைய இருக்கும். இதெல்லாம் எங்கே தெரியுமா ஆரம்பிக்குது? மண்டையிலேருந்து ஆரம்பிக்குது. சொல்லுங்க பார்க்கலாம், எங்கே ஆரம்பிக்குது? சொல்லுங்களேன், கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களேன். மண்டைக்குள்ள என்ன இருக்கு? மூளை இருக்கு. மண்டைக்கு மேலே கொண்டையை மறந்துட்டணுமே. அந்த மாதிரி
மண்டைக்குள்ளே இருக்கிற காரியங்கள் தான் இது வந்து. இங்கே நீ என்ன சிந்திக்கிறியோ நல்லா யோசிச்சுக்கோ. நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இங்கே என்ன போடுறீங்களோ இந்த மூளையில் நிறைய விஷயம் இருக்குது. மூளையில் ஒரு காரியம் உருவாகிட்டே இருக்கும். அதனோட பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பிளாஸ்டிசிட்டி அப்படின்றாங்க. பிளாஸ்டிசிட்டி அப்படின்னா ஒரு மூளையில் வந்து ஒரு ரசாயனம் சுரந்துக்கிட்டே இருக்குமா. என்ன சுரந்துக்கிட்டு இருக்குமா? ரசாயனம் சுரந்துக்கிட்டே இருக்குமா. அந்த ரசாயனம் என்ன பண்ணுமா, அந்த நர்வ்ஸ் வழியாக அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். இங்கேருந்து தான் நரம்புகளுக்கு இங்கே உச்சங்காலில் ஏதாவது சுருக்குன்னு குடிச்சுன்னா என்ன பண்ண, மண்டை சுருக்கும் நேரம். உன்னுடைய ஆவிக்கும் சரீரத்திற்கும் நிறைய தொடர்புக்கு, நம்ம பேசுகிற பேச்சுக்கும் நம்ம சிந்திக்கிற சிந்தனைக்கும் நம்ம நடக்கிற நடக்கைக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. மூளையில் நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்களோ என்ன யோசிக்கிறீங்களோ அது வந்து ஒவ்வொரு நரம்புகளுக்கும் இது பின் வழியாக ஒரு நரம்பு இருக்கும். நம்ம இங்கே பேசுகிறத அதில் மூளையிலேருந்து ஒரு ரசாயனம் வந்து சுரந்துக்கிட்டே இருக்குமா, ஒரு கெமிக்கல் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அது என்ன பண்ணும், அப்படியே வந்து பாடிக்கு சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும். சரீரத்துக்கு என்ன பண்ணும், சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும், மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீ சிந்திக்கிற சிந்தனை கெட்டதாகவும் இருக்கலாம் நல்லதாகவும் இருக்கலாம். நீ நடக்க கெட்டதாகவும் இருக்கலாம் நல்லதாகவும் இருக்கலாம். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு அதை நீ வந்து மேலே மூளைக்கு எந்த விஷயத்தை அதிகமாக நீ கொடுக்குறியோ அது மூளைக்கு போயிட்டு மூளையிலேருந்து ஒரு ரசாயனம் சுரந்து அது நரம்புகளுக்கெல்லாம் வழியில் போயிட்டு பாடிக்கு அப்படியே சப்ளை கொடுக்கும். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு தம்பிக்கு நான் கீபோர்டு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கேன். கீபோர்டு சொல்லி கொடுக்கும்பொழுது அவன் என்னை கவனிக்கிறான், பார்க்குறான், நான் சொல்லி கொடுக்குறத அப்படியே அப்சர்வ் பண்ணுறான். உடனே அவன் மூளையில் ஒரு ரசாயனம் சுரந்து அந்த நேரத்தில் என்ன பண்ணுவான், வாசித்து அதை வந்து அப்படியே ஸ்லோவாக கற்றுக்குவான். இல்லை வேறு ஏதாவது பசங்க ஒரு விஷயத்தை கற்றுக்குறாங்கன்னு வச்சுக்கேன், இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க, நம்ம பேசுகிற பேச்சு நம்ம நடக்க எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், நீ அதை மூளைக்கு போய் அது மெசேஜ் கொடுத்து அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, சப்ளை ஆகிட்டே இருக்கு. எனக்குன்னு யார் இருக்கிறா, நான் ஒரு குப்பை, நான் அவ்வளவுதான் அப்படின்னு நினச்சேன்னா மூளை என்ன பண்ணும், அதை நீ நினைக்கிறத அப்படி உள்வாங்கி அந்த மூளையிலேருந்து ஒரு ரசாயனம் உடனே சுரந்து என்ன பண்ணும், பாயம். ரெண்டாவது என்ன நடக்குது தெரியுமா, மூளையில் அந்த ரசாயனம் சுரந்து எங்கே போகுது, நரம்புகளுக்கெல்லாம் அது வந்து மெசேஜ் கொடுக்குதா, பாஞ்சிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் என்ன ஆகும், நரம்புகள் வழியாக போன பிறகு அது ஃபிசிக்கலில் வந்து அது வந்து என்ன பண்ணும், உன் சரீரத்தில் அது செய்ய தூண்டுமா. என்ன பண்ணுமா? நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். முதல்ல சிந்தித்த உடனே மூளையில் ரசாயனம் பாயுது, அது வந்து அப்படியே அந்த கெமிக்கல் போயிட்டு அந்த ஒரு நியூரோ செல்லுக்கும் பாஞ்சு அதுக்கப்புறம் அது உன்னை வந்து பாடியில் செய்ய தூண்டுமா. என்ன பண்ணுமா, பாடியில் செய்ய தூண்டும். நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க, நினச்சிட்டே நம்ம சட்டால்னு பொங்கணும் பார்த்தியா, ஏன் அது பாடியில் செய்ய தூண்டும். அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம். நீ எந்த ஒரு காரியத்தை கற்றுக்கினாலும் எந்த ஒரு காரியத்தை நம்ம பேசினாலும் எதை செய்தாலும் அது வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம மூளைக்கு நம்ம வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த மூளையிலிருந்து நம்ம சரீரத்துக்கு எல்லாம் போய்கிட்டே இருக்கு. அதை நீ தொடர்ந்து செய்ய 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 அந்த ரசாயனம் என்ன ஆகும்னா ஸ்ட்ராங்காக வந்து உன் பாடியில் ஃபீல் பண்ண வச்சிருமா.
பார்த்துக்கலாம், விட்டுடலாம், பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்கிறோம்ல. அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம மூளையில் இருக்கிற ரசாயனங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக அந்த சரீரத்திற்கு நரம்புகள் வழியாக ஸ்ட்ராங்காக அந்த மெசேஜை இம்பேக்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் நாம் அதை விடணும்னு நினச்சா கூட என்ன பண்ண முடியாது, விட முடியாதான். அதை நம்ம செய்ய வேணாம்னு நினச்சா கூட செய்ய முடியாமல் இருக்க முடியாதான் உன்னால். நான் பேச வேணாம்னு நினைக்கிறேன், என் வாயை கிளறி விட்டுறா. நான் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். காரணம் என்னன்னா, நீ அந்த மூளைக்கு நிறைய ஸ்ட்ராங்காக நீ அதை வேலையை செய்ய விட்டுட்டு இருக்கிற. அதை நல்லா பாடியில் ஃபீல் பண்ண வச்சுட்டு. அதனால தான் பவுல் சொல்கிறான், நான் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் நான் எதை செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை செய்ய முடியல. எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ நான் திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கிறேன். எனக்குள்ள இருக்கிற ஆவி கிடையாது, என் மாம்சம் தான் என்ன பண்ணுது, அதை திரும்ப திரும்ப என்னை செய்ய வைக்குது. காரணம் என்னன்னா, இந்த மாம்சம் உன்னை செய்ய வைக்கிறதுக்கு நீ போகக்கூடாதுன்னு நினைக்கிற, ஆனால் போய்கிட்டு இருக்கிற. இதை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற, அதை திரும்ப திரும்ப பண்ணுற. காரணம் என்னன்னா, அதுக்கு நீ ஸ்ட்ராங்காக ஒரு ஃபீலிங்கை கொடுத்துட்டு இருக்கிற. மூளைக்கு நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு மெசேஜ் அனுப்பிட்டே இருந்திருக்கிற. அது நல்லா ஸ்ட்ராங் ஆகி மூளையில் ஒரு ரசாயனம் ஃபார்ம் ஆகி அது சரீரத்துக்கு போய் உன் சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு செல்ஸுக்கும் அணுக்களுக்கும் அது ஸ்ட்ராங்காக போய் மெசேஜ் போய் உண்டாயிருச்சு. இதுக்கப்புறம் அது மாற்றணும்னு நினைக்காம மாற்ற முடியல. அது நல்ல விஷயமா இருந்தால் உன் சரீரத்துக்கு அது ஆரோக்கியம். அது கர்த்தருடைய வார்த்தையாக இருந்தாலும் அது உன் சரீரத்திற்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும். உன் மனதிலே தேவ பிரசன்னம் நிறைந்திருந்தால் அது ஆரோக்கியத்தை கொண்டு வரும். ஆவியின் கனிகள் நம்ம இருதயத்தில் நிறைஞ்சிருந்ததுன்னா அது ஆரோக்கியத்தை உன் சரீரத்துக்கு கொண்டு வரும். அதே இந்த ஆவியின் கனிகளும் ஆவிக்குரிய காரியங்களும் ஜெபமோ இல்லை தேவனுடைய வார்த்தையோ உன் மனதில் இல்லாமல் இந்த உலகத்தின் காரியங்களும் மாம்ச காரியங்களும் விரோதங்களும் பகையும் தேவையில்லாத காரியங்களும் நீ செய்ய திரும்ப செய்ய 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 நீ மாறணும்னு நினைச்சாலும் மாற முடியாது. ஏன்னா உன் மனசு சொல்லும், நான் மாறணும் மாறணும் மாறணும்னு உன் மனசு நினைக்கும். ஆனால் உன் உடல் ஒத்துழைக்காது. ஏன் தெரியுமா? அதில் நீ ஸ்ட்ராங்காக பில்டாக இருக்கிற. அது ஸ்ட்ராங்காக உன் இருதயம் கட்டப்பட்டு இருக்கு. சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு சிலர் டிப்ரெஷன்லேயே நம்ம போகிறோன்னா நம்ம யோசிக்கணும், நான் ஏன் அதை போகிறேன்னா யாரும் உன்னை கொண்டு வரல. உன் மனசில் நீ அதை திரும்ப 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 நீ அதை யோசிக்க 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 உன்னை அறியாமையே உன் மூளையிலிருந்து ரசாயனம் சுரந்துக்கிட்டே இருக்கு. என்ன ரசாயனம்? டிப்ரெஷன் என்கிற ரசாயனம் சுரக்குது. 24 hours நான் என்னால் அந்த பழக்கத்தை அது ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன், அதுலேருந்து என்னால் வெளியே வர முடியல. ஏன்னா நான் அதை பார்க்க நான் பார்க்குறேன், என் கண்ணிலேருந்து நரம்புகளுக்கு மூளைக்கு ஒரு வழியில் மெசேஜ் கொடுக்குறேன். அந்த மூளையிலேருந்து ஒரு ரசாயனம் சுரக்குது, கெமிக்கல் ரியாக்ஷன் உண்டாகுது. அந்த கெமிக்கல் என்னோட நியூரோ பாத்து வழியாக பின்னாடி எல்லாத்துக்கும் மெசேஜ் கொடுத்து என் சரீரத்தில் ஃபுல்லாக நான் எதை செய்கிறேனோ அது ஃபுல்லாக என் மாம்சத்தில் ஒட்டி அப்படியே பிணைஞ்சிருக்கு. அதனால் ஐயோ நான் இதை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் பார்க்குறேனே அப்படி டப்பால்னு உன் கை அப்படியே போயிடும். கண்ட விஷயத்துக்கு நான் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் போகிறேனே. ஏன்னா அதில் நீ ஸ்ட்ராங்காக பில்டாக இருக்கிற. மொபைலில் எதை நான் பார்க்கணுமோ அதை பார்க்க மாட்டேன், எதை பார்க்கக்கூடாதோ அதை தான் திரும்ப திரும்ப அதையே பார்த்துன்னு இருக்கிறேனே. நான் பீடி பிடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் திரும்ப திரும்ப என் கை ஆட்டோமேட்டிக்காக பை உள்ள போய் ஊதுதே. ஏன்னா நீங்கள் அந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக உன் மூளைக்கு வேலை கொடுத்துருக்கிறீங்க. நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் பேசுகிறேனே. வைராக்கியமே எனக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த வைராக்கியம் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்குள்ளே பில்டாக இருக்கு. காரணம் என்னன்னா நீ அதில் ஊறி போயிருக்கிற. இது இப்போ நடந்தது கிடையாது. நம்மளோட வாழ்க்கை முறையே அப்பத்திலிருந்து
ஆதாம ஏவாளையும் ஆண்டவர் வந்து அவரை பார்த்து நடக்கிறது தான் ஏதேன் தோட்டத்தில் வச்சார். அவன் எப்போ அவன் சுயமாக சிந்திக்க ஆரம்பித்தானோ அப்போவே ஆண்டவர் யோசிச்சார், உன்னோட சிஸ்டமில் வந்து மால் ஃபங்க்ஷன் ஆகிப்போச்சு, இதுக்கப்புறம் நான் எதை சொன்னாலும் உனக்கு தப்பாக தான் தெரியும், நான் எதை பேசினாலும் உனக்கு வந்து தப்பாக கேட்குற மாதிரி தான் இருக்கும், என்னை பார்க்குறதுக்கே உனக்கு பிடிக்காது, நீ என்னை பார்த்தாலே ஒளிஞ்சுக்குவ, அதனால் இதுக்கப்புறம் நீ இந்த ஏதேன் தோட்டத்திலே இருந்து என்னை பார்க்கணும்னு நினச்சா உன்னால் என்னை வந்து முழுமையாக பார்க்க முடியாது, அதனால் இந்த இடத்துலேருந்து வெளியே போயிரு, நீ நன்மை தீமை அறிகிற கனியை சாப்பிட்டுட்டு ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டுட்டான்னு வச்சுக்கே, அதுக்கப்புறம் காலம் போலாம் நீ இப்படியே தான் இருப்பேன்னு சொல்லி தான் அந்த நோக்கத்தை வெளியே அமிச்சிட்டாரு. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்து பார்த்து இந்த உலகத்தில் பார்த்து 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 வாழ்ந்து நம்ம பழகி போயிட்டோம். அவங்களுக்கு நடக்குதா, அப்போ எனக்கும் தான் நடக்கும். ஓ இதெல்லாம் இருக்குதா வாழ்க்கையில், அப்போ எனக்கும் அப்படி தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்துடுவேன். உன் ஐடென்டிட்டியை இந்த உலகத்தில் தேட ஆரம்பிச்சிருவேன், உன் அடையாளத்தை இந்த உலகத்தில் தேட ஆரம்பிச்சிருவேன். ஓ இதெல்லாம் இருந்தால் தான் நான் வந்து ஒரு கெத்தாக இருக்க முடியும் போல இருக்கு, இதெல்லாம் இருந்தால் தான் வந்து சமுதாயம் நம்மளை மதிக்கும் போல இருக்கு. சின்ன சின்ன சிற்றின்பங்கள்லேருந்து வெளியே வரவே முடியல. காரணம் என்னன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊறி இருக்கிறோம். நம்ம எதை நினைக்கக்கூடாதோ அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். அது நமக்கு தான் தெரியும், நம்ம சிந்தனையில் என்ன ஓடுதுன்னு நமக்கு தான் தெரியும். நம்மளை அறியாமல் இதெல்லாம் நிறைஞ்சு போனதுனால அது என்ன பண்ணுது, நிறுத்திடலாம், அது பார்த்துக்கலாம், நம்ம கேர்லெஸ்ஸாக விடுறோம் பற்றியா. அது என்ன ஆகுதுன்னா அதில் நம்ம ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிடுறோம். அந்த நியூரோ பாத்து வழியாக அந்த கெமிக்கல் ஃபுல்லாக ஆகி அதுக்கப்புறம் அப்படியே நிறைஞ்சி என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறதே வழிந்து ஓடுகிறதே அப்படின்னு பாட ஆரம்பிச்சிடறோம் நம்மளுக்குள்ளே. பாஸ்ட் என்ன சொன்னாலும் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுருவேனே, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி இந்த மனுஷன் எப்பதான் முடிப்பாரோ எனக்கு தெரியலையே. ஒரு அம்மா உடனே திரும்பி பார்க்குது, மணி என்ன ஆகுது, இந்த வார்த்தையை கேட்கறதுக்கே கசப்பா இருக்கிறதே, எப்போ இங்கிருந்து நான் வெளியே எப்போ வேணும் உன் சரீரம் சொல்லும். அப்படியே ஒரு மாதிரி பண்ணும் சரீரம். ஏன்னா உன்னுடைய மூளை வழியாக அவ்வளோ மெசேஜ் போய் அப்படி நல்லா கட்டப்பட்டு இருக்கிறாய். எதில் கட்டப்பட்டு இருக்கிறோம்? உன் அஸ்திபாரம், நீ நினைக்கிற காரியத்திலையும் நீ செய்யறதுலையும் உன் அஸ்திபாரம் திடமாய் போடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள இல்லை, ஆண்டவருக்குள்ள கட்டப்படலை. உன் நினப்பு தான் உன் பொழப்பை கெடுக்கும். அல்லேலூயா. மனது புதுப்பிக்கப்படணும், மனசை புதுப்பிக்கப்படணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம் மனதை புதுப்பிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ விஷயம் மூளையில் இருக்குது பாருங்க. நான் சொல்கிறத கேளுங்க. நம்ம மனசு புதுப்பிக்கப்படும் பொழுது தான். எப்படிங்க புதுப்பிக்கப்படுறது? மனசை நான் எப்படி புதுப்பிக்கப்படுறது? நாம் ஒரு காரியத்தை நல்லா கவனிச்சிங்க. ஒரு முறை நம்ம வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவான வார்த்தையை பேச ஆரம்பிச்சோன்னா நம்ம மூளைக்கு மெசேஜ் போய் பேசுகிறவங்க புதுசு புதுசாக வார்த்தையை கண்டுபிடிப்பாங்க, நெகட்டிவான வார்த்தைகளை. அதே உன் வெளிப்பாடு, உன் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை உனக்குள்ளே போயிடுச்சுன்னா அந்த தேவனுடைய வார்த்தை வேற ஒரு புதிய வார்த்தையை உனக்கு கொண்டு வந்து வைக்கும். ஆண்டவர் குறித்து ஒரு புதிய வெளிப்பாடு உனக்குள்ளே கொண்டு வந்து வைக்கும். இதே நம்ம நெகட்டிவான ஒரு விஷயத்தை நம்ம வெளிப்பாடு நம்மளுக்குள்ளே கிடைச்சதுன்னா அதை நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம வந்து இன்ட்ரெஸ்டாக பார்த்தோம்னா அது வேற ஒரு நெகட்டிவான விஷயத்தை கொண்டு வந்து நமக்குள்ளே வச்சிரும். கர்த்தர் குறித்து ஒரு தவறான புரிதல், இல்லை குடும்பத்தை குறித்து ஏதாவது ஒரு நம்ம செய்கிற செய்கைகள் நெகட்டிவாக இருந்ததுன்னா அது வந்து 10 நெகட்டிவை கொண்டு வந்து சேர்த்துருமா. அது புதுசு. நம்முடைய மூளை வந்து அப்படிதான் வடிவமைச்சிருக்கிறார் ஆண்டவர். இந்த மூளை எதுக்கு வடிவமைச்சிருக்கிறார்னா கர்த்தரை மாத்திரம் பார்க்க வேண்டும், வேத வசனத்தில் மாத்திரம் நோக்கம் இருக்கணும்.
கர்த்தருடைய காரியங்களை நீ பிரியமா இருக்கணும். இப்படி நீ பிரியமா இருந்து அதில் நீ ஃபோக்கஸ் பண்ண உன்னுடைய பிரெயின் வந்து என்ன ஆகும்னா புதுசா யோசிக்க ஆரம்பிக்கும். ஆண்டவர் குறித்து புதிய வெளிப்பாடு உனக்கு கொடுக்கும். இதே ஆண்டவருடைய காரியங்கள் இல்லாம, தேவ பிரசனம் இல்லாம, வார்த்தை இல்லாம வேற ஒரு இதுல நம்மளுடைய நோக்கம் போய் அதுல நம்ம இன்ட்ரெஸ்ட்டை காட்ட ஆரம்பிச்சோன்னா, அதை நம்ம தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சோன்னா, நீ பார்க்கறது 10 காரியத்தை என்ன பண்ண புதுசா உனக்கு கொண்டு வந்து மண்டையில சேர்த்துறோம். அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்ச ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் முடிக்க போறேன். அப்பாடா முடிக்க போறாரா. மனசை புதுப்பிக்கணும். இந்த உலகத்தில் பார்த்து நீ வாழறதுக்காக ஆண்டவர் உன்னை அழைக்கல. இந்த உலகத்தில் 1000 நடக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் என் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது. என் வாழ்க்கையை தீர்மானிப்பது என் ஆண்டவருடைய வார்த்தைகள். என் வார்த்தையை தீர்மானிப்பது கர்த்தருடைய பிரசன்னம். உன் மனசை புதுப்பிக்கணும். எப்படி புதுப்பிக்கப்பட முடியும்? நாம் சொன்ன காரியங்கள்லாம் வெளியே போய் நான் வந்து ஆண்டவருக்குள்ள, கர்த்தருக்குள்ள, தேவனுடைய வசனத்தில் நிறைஞ்சிருக்கணும்னா நாம் இதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது தான் நம்ம இப்படி இருக்க முடியும். மனசோர்வு உனக்கு வெளியே போகணுமா? மன கஷ்டத்துலேருந்து நீ வெளியே வரணுமா? வைராக்கியத்திலேருந்து வெளியே வரணுமா? ஆவியின் கனிகள் உனக்கு நிறைஞ்சிருக்கணுமா? அப்போ இதில் நீ ப்ராக்டிஸ் பண்ணணும். பயிற்சி கொடுக்கணும். உனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். பயிற்சி கொடுக்கணும். பயிற்சி சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. உன் பிஹேவியர் சேஞ்ச் ஆகணுங்க. பிஹேவியர்ல சேஞ்சஸ் வரணும். பேசுற பிஹேவியர் மாறணும். நடக்கிற பிஹேவியர் மாறணும். உன் வாழ்க்கை முறை மாறணும். அதுக்கு நீ நம்ம பயிற்சி கொடுத்தால்தான் நாம மறுபடியும் ஆண்டவர் எதற்காக நம்மளை டிசைன் பண்ணி இருக்கிறாரோ அந்த டிசைனுக்குள்ள வந்து நிற்போம் நம்ம. அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? வசனத்தை மட்டும் நம்ம வாசித்து முடிப்போம். நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கை முறை மாறணும். நம்ம பேட்டர்ன்ஸ் மாறணும். ஆண்டவர் எனக்கு எந்த டிசைனில் கொண்டு வந்து வச்சிருக்கிறாரோ அந்த டிசைனுக்குள்ளே நீங்கள் போகணும்னா இந்த வசனம் நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:8 வாசிங்க. வாசனம் முடிக்கலாம். பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இதையே பயிற்சி செய்யுங்க, சிந்தித்து கொண்டிருங்கள். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். சிந்தித்து கொண்டிருங்கள். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா அந்த வசனத்தை? எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். பார், நான் சொல்கிறேன், அதை ரிப்பீட் பண்ணுங்க. கடைசியா சகோதரரே, உண்மை எதுவோ, ஒழுக்கமான வாழ்க்கை எதுவோ, நீதி எதுவோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நல்ல கீர்த்தி எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவையே நம்ம சிந்திப்போம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம இதையே நம்ம யோசிப்போம். அப்போ இதை நான் இப்போ இன்னொன்று சொல்ல போகிறேன். அதை நான் திரும்ப சொல்லுங்க. டிப்ரெஷன் எதுவோ, என்னங்க சொல்ல மாட்டீங்க? டிப்ரெஷன் எதுவோ, எல்லாம் கவனி. டிப்ரெஷன் எதுவோ, கெட்ட வார்த்தை எதுவோ, வைராக்கியம் எதுவோ, கெட்ட பழக்கம் எதுவோ, இது எல்லாத்தையும் வெளியே அனுப்புறதுக்கு யோசிப்பேன். கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 10:5 வாசிங்க. முடிச்சிட்டேன். 2 கொரிந்தியர் 10:5. அவைகளால்
எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்துகிறவளா இருக்கணும். சிறைப்படுத்தணும், ஜெயிலுக்குள்ள போடணும். ஒன்று பிடிச்சி போடுங்க சார் ஜெயிலுக்குள்ள, அவனை சொல்றாங்களா இல்லையா? பிடிச்சி உள்ள தள்ளுங்க சார். அந்த மாதிரி உன் எண்ணத்தெல்லாம் சிறைப்பிடிச்சு வெளியே போடணும். நம்ம பழக்கத்தை சிறைப்பிடிச்சு வெளியே தள்ளணும். பவுல் சொல்றார், அவைகளால் நாங்கள் தர்க்கம் பண்றதுல 1ஆம் நம்பரா இருப்போம். நம்ம தர்க்கம் பண்றவங்களை பார்த்து பிடிச்சி ஜெயில போடுங்க சார்னு சொல்லணும். பசங்க வீட்டில் வாயாடுறதுல 1ஆம் நம்பரா இருப்பாங்க. உங்களெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போடணும், சிறைப்படுத்தணும். அறிவுக்கு, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா, நல்லா கவனிச்சுக்கோ, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா இருக்கிற காரியத்தை நீ பிடிச்சி ஜெயிலில் போடணும். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா இருக்கிற காரியம் நம்மளை சுத்தி நிறைய இருக்கு. அதெல்லாம் பிடிச்சி நீ சிறைப்படுத்தினாதான், அடுக்கி அதை வெளியே தள்ளனாதான் உனக்குள்ள ஜீவ நதி பாய்ந்து கொண்டே இருக்கும். வற்றாத நதி பாய்ந்து கொண்டே இருக்கும். உனக்காக வைத்திருக்கிற இந்த உலகத்தில் வச்சிருக்கிற அந்த தரிசனங்கள், திட்டங்கள், உன்னை கொண்டு கர்த்தர் செய்வதை உன் கண்களால் நீ பார்க்க முடியும். ஏன் சில நேரத்தில் ஒரே போராட்டம், போராடி வாழ்க்கையை மேற்கொள்றோம்னா நம்முடைய இருதயம் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்தில் சிறைப்பிடிச்சிருக்கு நம்ம இருதயம். ஜெயிலில் மாட்டின மாதிரி நம்ம இருக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் வெளியே போனோம். அல்லேலூயா. நம்ம எல்லாம் எழுந்திருப்போம். நான் சொன்ன வார்த்தை எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்தது? எல்லாம் கண்ணில் மூடுவோம். நல்லா கவனிங்க. நாம் ஒருத்தரை பார்த்து அவன் ரொம்ப நல்ல புள்ளப்பா, அவன் ரொம்ப நல்ல பொண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவோம். கடைசியில் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வந்து நிற்பாங்க பாரு. இதுவா செஞ்சது, இந்த பொண்ணா செஞ்சது, இந்த பையனா செஞ்சான், இந்த அம்மாவா செஞ்சாங்க, இந்த அப்பாவா செஞ்சது அப்படின்னு கடைசியில் வந்து தீர்மானிக்கிற பார்த்து. ஏன்னா ஏற்கனவே அவங்க மூளைக்கு வேற வேலை கொடுத்துட்டே இருந்திருக்கிறாங்க. அது என்ன ஆயிருக்குது, கடைசியில் வெடிச்சு வெளியே வருது. அல்லேலூயா. கண்ணில் மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். உங்கள் மனசு புதுப்பிக்கப்படும் பொழுதுதான் உங்கள் ஆசீர்வாதம் நிறைஞ்சிருக்கு. அதில் ஒரு சிலர் இப்படியும் இருப்பாங்க, அப்படியும் இருப்பாங்க. சர்ச்சுக்கு வந்தால் சூப்பராக இருப்பாங்க, வெளியே போனால் வேற மாதிரி ஆயிடுவாங்க. எண்ணங்கள் இன்னும் மாறல, புதுப்பிக்கப்படலை. எண்ணத்தில் 1008 காரியங்கள், தேவையில்லாத காரியம் ஓடிக்கிட்டு இருக்குது. நீ நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவ ஜனமே, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு நீ சிறைப்பிடிக்கப்படுகிற காரியத்தை நீ யோசித்து கொண்டே இருக்கிறாயோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உன் மூளையிலிருந்து ஒரு கெமிக்கல் ஃபார்ம் ஆகி அது நியூரோ பாத்து வழியாக போய் நீ மெசேஜை கொடுத்துக்கிட்டே இருக்கிற. உன் பாடியில் ஒரு சேஞ்சஸ் உண்டாகிட்டே தான் இருக்கும். அதனால தான் பாருங்க, நிறைய பேர் வந்து சின்ன பிள்ளைங்க, நான் எங்கள் வீட்டில் வந்து பசங்களுக்கு சொல்லுவேன், நீ எவ்வளோக்கு எவ்வளோ நீ பேய் படம் பார்க்குறியோ, பேய் படம் பார்க்குறவங்க பாத்ரூம் போகிறதுக்கு பயப்படுவாங்க நைட்டில். காரணம் என்னென்னா, அதை பார்த்து அவங்க பாடிக்கு ஒரு மெசேஜ் போயிடுச்சு, பேயின்னு ஒரு மெசேஜ் போயிடுச்சு. உள்ள போனதுனால என்ன ஆகுது, பாத்ரூம் போகிறதுக்கு சாவறாங்க பிள்ளைங்க. நல்லா புரிஞ்சுக்க. இது வந்து ஒரு சின்ன விஷயம் தான் நான் சொல்கிறது. நம்ம கசப்பை வந்து நம்ம மனசில் போட்டு அப்படியே நிறைஞ்சதுன்னா அது பாடி ஃபுல்லாக நிறைஞ்சு அது வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். ஈகோன்ற விஷயத்தை நீ ரொம்ப அதை திணிச்சு
இது வெளியே சொல்ற விஷயம் இல்லை, இது பாடிக்குள்ள நடக்கிற விஷயங்க, மனசுல உருவாகிற விஷயங்க. ஆவியின் கனிகள் வெளிப்பட முடியாதுங்க. நீ உனக்கு தெரியும், நீ நல்லவன்னு உனக்கு தான் தெரியும். நமக்கு தெரியும் நான் நல்லவனா தான் இருக்கிறேன். ஆனா 4 பேர் சொல்லுவாங்க நம்மளை பார்த்து, இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. நீ சொல்லுவ, நான் நல்லா தானே இருக்கிறேன். உன்னை அறியாமே உன் பாடி லாங்குவேஜ் மாறிடும், உன் சரீரம் மாறிடும். நீ செய்கிற செய்கிற உன் அறியாமே அப்படியே திரும்ப திரும்ப அதையே செஞ்சுக்கிட்டு இருப்போம். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். நான் தேவனுடைய வசனத்துல நான் ஆழமா இருப்பேன். சத்தமா சொல்லுங்க, என் வார்த்தை, சொல்லுங்க, என் வார்த்தை கர்த்தருடைய வசனத்தின் மேல இருக்கு. இந்த உலகத்தின் வார்த்தை அல்ல, என் வாழ்க்கை தேவ பிரசன்னத்துல இருக்கும். இதை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என் சிந்தனை, நான் யோசிக்கிற யோசனை அது கர்த்தருக்குரியதா இருக்கணும், வேதத்துக்குரியதா இருக்கணும். நல்லதையே நான் பேசுவேன், நல்லதையே நான் நினைப்பேன், நல்லதையே நான் யோசிப்பேன். ஹல்லேலூயா. எல்லா வாயத்தை அந்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ஆண்டவரே, ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நீங்க பயிற்சி கொடுக்க தாங்க. நீங்க பால் உண்ணுகிற குழந்தைகளாவே இருந்தீங்கன்னா இந்த வாழ்க்கையில நீங்க ஜெயம் எடுக்க முடியாது. ஆண்டவரை நீங்க அறிய முடியாது. நீ தேவனை அறிகிற அந்த அறிவில் நீ போகணும். தேவனை அறிகிற அந்த அறிவில் நம்ம முழுமை அடையணும். தேவனை அறிகிற அறிவு அடைய முடியல. காரணம், நம்முடைய வாழ்க்கை முறை வேற மாதிரி இருக்கு, நம்ம பிஹேவியர் வேற மாதிரி இருக்கு. கர்த்தர் இன்னைக்கு எல்லாரையும் அபிஷேகத்தால் நிரப்புவாராக. உங்களை கர்த்தர் சமாதானத்தினால் நிரப்புவாராக. எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாராக. கர்த்தர் உன்னை நன்மையினால் நடத்துவாராக. அபிஷேக நதி நானே, புலம்பலுக்கு எதிரானே. அபிஷேக நதி நானே, வரவிடுவே ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள். ஏராளமான மீன்கள், திரளான உயிரின. நதி பாயும் இடமெல்லாம், போகும் இடமெல்லாம். நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, வழிந்து ஓடுகிறது. எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. என் வாழ்க்கை முறை மாற வேண்டும் ஆண்டவரே. நான் பேசுகிற பேச்சு மாறணும் ஆண்டவரே. நான் சிந்திக்கிற சிந்தனை கிறிஸ்துவா இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையில வெற்றி வரணும்னா வசனத்தின் மேல நாட்டம் கொள்ள வேண்டும். கர்த்தர் எனக்கு செய்து முடிப்பார், கர்த்தர் செய்வார், நான் நன்மை உண்டாகும். இனி இந்த உலகத்துல பேசுற எந்த காரியமே என் மனசை பாதிக்காது. நான்